திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவியை விட்டு போனாலும் போனார். அவரை சுற்றி தொடர்ச்சியாக இந்த சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குது. சர்ச்சைகள் அப்படின்னா அடுத்து அவருக்கு என்ன நடக்க போகுது, அவர் என்னவாக போகிறாரு, அவர் மத்திய அமைச்சராக போகிறாரு, இல்லை தேசிய போகிறாரு, இல்லை உள்துறைக்கு இணையமைச்சராக போகிறாரு, ஆந்திராவிலேருந்து அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்க போகிறாங்க. இந்த மாதிரியான தொடர்ச்சியான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் அந்த மாதிரி ஒவ்வொரு செய்தி வந்த உடனடியாக அதை நம்பி நம்மளும் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்களே சொல்கிற வரைக்கும், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் நானும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறதையே தவறாக யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போது ராஜ்யசபா எம்பி மூலமாக உள்துறை இணையமைச்சராக போகிறார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அந்த கேள்வி திரு அண்ணாமலை அவர்கள்கிட்டயே கேட்கப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு அந்த செய்தி வைரலாக போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த கேள்விக்கு அவர் தெளிவாக பதில் சொல்கிறாரு. நான் எங்கேயும் போகலைங்கன்னா நான் எதுவும் ஆக போகிறதில்ல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஸோ அப்போ கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். வேறு ஏதோ பண்ண போகிறாங்க, வேறு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் பாஜக ஆதரவாளர்கள், முக்கியமாக அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் இந்த செய்தியை ஒரு பாசிட்டிவாக பரப்புகிறாங்க. உள்துறை இணையமைச்சராக போகிறார் அண்ணாமலை, பாருங்கள் அவர் அமித்ஷாவோட இருக்க போகிறாரு, நல்ல ட்ரைனிங் எடுக்க போகிறாரு, அதை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எழுதுகிறாங்க. இது இந்தியாவுக்கு நல்லது, அவர் நாளைக்கு இதெல்லாம் பண்ண முடியும், ஏற்கனவே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அப்படின்னு பாசிட்டிவான விஷயங்களை நிறைய எழுதுகிறாங்க, நிறைய ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி நடக்கலை அப்படிங்கிறபோது அதை எதிர்க்கட்சிகள் கிண்டல் பண்ணுறதுக்கு, கலாய்க்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த காஷ்மீர் தாக்குதலுக்கும் பார்த்திங்கன்னா, ஏன் அண்ணாமலையை அனுப்ப வேண்டியதானே, காஷ்மீர் டெபுடேஷனுக்கு அனுப்பிச்சி வைங்களேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறதுக்கும் கேலி பண்ணுறதுக்கும் தான் இதை தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அதை தான் பண்ண போகிறாங்க, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்ம உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பற்றி பேசுகிறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, தேர்தல் நெருங்க இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னா, திமுக ஐடி விங் தான் இதெல்லாம் பெரும்பாலும் கிரியேட் பண்ணுவாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், அண்ணாமலை அவர்களை பற்றி வந்த செய்தி திமுக தான் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, அதை தவறாக புரிஞ்சிக்காதீங்க. ஏன்னா இதை பேசிட்டு அதையும் பேசுகிறபோது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடாது. இதற்கு மேலே தேர்தல் நெருங்க இந்த மாதிரி போலியான செய்திகள், ஃபேக் நியூஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான செய்திகள், ஃபேக்கான மீம்ஸு, இதெல்லாமே நம்மளை நோக்கி நிறைய வரும். அதாவது பாஜக காரங்களே சிலதையெல்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சே அதை நம்மளுக்கு எதிராக பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. பாஜகவுக்கு ஆதரவான சில மீம்ஸுகளை அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க. பார்த்தா அது ஃபேக் நியூஸாக இருக்கும். ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆஹா பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கே, பாருங்கள் பாஜக எப்படிப்பட்ட சாதனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை வெரிஃபை பண்ணாமல் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஒரு போலியான செய்திகளை பாஜகவினரே ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் எடுத்து, பார்த்தீங்களா இவங்க போலியான செய்திகளை ஷேர் பண்ணுறாங்க, ஃபேக் நியூஸில் ஃபேக்ட்ரியே இவங்க தான், பொய் சொல்கிறத தவிர இவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற அந்த நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு இங்கே திமுக ஐடி விங் சரியாக இருக்குது. ஏற்கனவே அதைத்தான் பண்ணாங்க. 2017 2019 எலெக்ஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க பண்ணதே அதுதான். அதனால் அண்ணாமலை பற்றிய செய்திகளாக இருந்தாலும் சரி, பாஜக பற்றிய செய்திகளாக இருந்தாலும் சரி, மோடி அமித்ஷா எந்த செய்திகளாக இருந்தாலும் சரி, அதை ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. சோஷியல் மீடியாவில் கட்சியும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கட்சி சம்மந்தப்பட்ட நபர்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களுக்கு ஆத்தென்டிகேட் நபர்கள் அப்படின்னு நீங்கள் சிலரை ஃபாலோ பண்ணுவீங்க, அவங்க கொடுக்குற செய்திகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் சந்தேகம் இருந்தால் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப்லேயே சேனல்ஸ் இருக்குது. பிஜேபி தமிழ்நாடோட சேனல் இருக்குது, அண்ணாமலை அவர்களுடைய சேனல் இருக்குது, அந்த சேனல்லையும் இந்த செய்திகள்லாம் வருது. ப்ளஸ் பிஜேபியோட மெயின் தலைவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. அந்த சோஷியல் மீடியாவில் நியூஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாத்தையும் பார்த்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு மட்டும் இல்லை, கட்சிக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான போலியான செய்திகளை பரப்ப வச்சு அதன் மூலமாகவே உங்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட இங்கே வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா இங்கே வழக்கு வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னா, நான் வந்து யாருக்கிட்ட இருந்தாவது எடுத்து கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன், ஆனால் அந்த ஒரிஜினலாக போட்டவனை விட்டுருவாங்க, ஷேர் பண்ண நம்மளை பிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பேப்பரில் என்னவா ஃப்ளாஷ் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். பொய் செய்தியை பரப்பிய, பொய்யாக மீம் பரப்பிய பாஜக ஆதரவாளர் கைது அப்படின்னு போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நெரேட்டிவ். நான் ஏன் வந்து இதை அண்ணாமலை அவர்கள் செய்தியோடைய தொடர்பு படுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செய்தி நிறைய பேருக்கு போய் சேரணும். தனியாக இதை பற்றி வீடியோ போட்டால் கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய செய்தியோடு சேர்த்து இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கன்னு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவர்கள், பாஜக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாரும் எந்த செய்தியை வந்து அவங்க ஷேர் பண்ணாலும் சரி, அதை வந்து வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றுமே இல்லை, அந்த செய்தியில் இருக்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸை எடுத்து கூகுளில் போட்டிங்க அப்படின்னா உடனடியாக வந்து அதை பற்றின நியூஸ் வரும். அந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை நீங்கள் வந்து ஆத்தென்டிகேட்டாக நினைக்கிறவர்கள் அந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து பொய்யான செய்தி, அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணுறது நல்லது. உங்களால் உறுதிப்படுத்த முடியல அப்படின்னாலுமே நீங்கள் அதை ஷேர் பண்ணக்கூடாது, பண்ணவும் வேண்டியதில்லை. பாஜகவுடைய சாதனைகள் அப்படின்னு பேசுகிறதுக்கு இங்கே உண்மையிலேயே நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம பொய்யான சாதனைகளை பேசி தான் வந்து கட்சியை வளர்க்கணும், ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பாஜகவுடைய சாதனைகளை பற்றி பேசுகிறதுக்கே எத்தனையோ பேர் தனித்தனியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு திட்டத்தை பற்றியும், அதனுடைய புள்ளி விவரங்கள், எத்தனை பயனாளிகள், எல்லாத்த பற்றியும் பேசுகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எங்கே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நபர்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற ஆத்தென்டிகேட்டான விஷயத்தை எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது. ஸோ அதனால் இந்த பொய்யான போலியான பரப்புரைகளுக்கு பலியாகாதீங்க. ஏன்னா இன்னும் நாட்கள் செல்ல செல்ல, தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவினருக்கு தான் வலை விரிக்கப்படும். பாஜகவினர் தான் வந்து அதிகமாக கேஸ் போட போகிறாங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே நடக்கும். அதனால் நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் களமாடுற போது உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்க, நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் கவனமாக இருங்க. இது இரண்டுலேயும் வந்து நீங்கள் கவனம் தப்புனீங்க அப்படின்னா அழகாக உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் நடந்திருக்கு, இனிமேலும் நடக்கும். ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காகவே இந்த அரசாங்கம் அந்த மாதிரி பண்ணும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. திரு அண்ணாமலை அவர்கள் பற்றிய செய்திகளையும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கிற போது மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து தேவையில்லாமல் அவருக்கு ப்ரெஷர் ஆகுது, ப்ளஸ் அவருக்கு தேவையில்லாமல் அவரை வச்சு கலாய்க்கிறதுக்கோ மீன் போடுறதுக்கோ நம்மளே வந்து கண்டென்ட் கொடுத்த மாதிரி ஆகிடும். அதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். நன்றி.